ஆண்டவருக்குள் பிரியமான மதியம்பட்டி சௌரிபாளையம் பங்கின் சேலம் மறை மாவட்டத்தின் சிறப்பான பாதுகாவலியான புனித மரிய மதலை நாளின் பாசமான பக்தர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த பெருவிழாவின் போது சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரை தேடி நாம் வரும்போதெல்லாம் நாம் அதிகமாக எதிர்பார்ப்பது நம்முடைய வேதனை தீர வேண்டும், நம்முடைய நோய் நோக்காடுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நிம்மதி வேண்டும், மன அமைதி வேண்டும். இதுதான். நாம் யாருமே பிரியமான பக்தர்களே ஏமாந்து போக மாட்டோம். நிச்சயமாக புனித மரிய மதலேனா நமக்காக பரிந்து பேசுவார்கள். உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை அவர்கள் இன்றைக்கு இறைவனிடமிருந்து பெற்று தருவார்களாக என்று வாழ்த்துகிறேன். எவ்வளோ ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள். அந்த அம்மாவை பற்றி லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இப்படித்தான் சொல்லுகிறது. எத்தனையோ பெண் சீடர்கள் கூட நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்களாம். அவர்களில் ஒருவர் நம்முடைய பாதுகாவலே புனித மகதலா மரியா. அவருக்கு என்ன நேர்ந்திருந்ததாம்? 7 பேய் அவரை பிடித்திருந்ததாம். பாருங்கள், அந்த காலத்தில் இங்கே நிறைய பேய் ஓட்டுவது இருக்கும். அதனுடைய அடிப்படை இதுதான். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம்தான். பேய் பிடித்திருந்தது. அதுவும் 7 பேய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பேய் என்றால் தீமை, பேய் என்றால் நோய். அதுவும் 7 முழுமையை குறிக்கிறது. அதுபோல எல்லா விதமான நோய் நோக்காடு, கஷ்டம், வேதனை, கசப்பு எல்லாம் நம்மை பிடித்திருந்தாலும் அன்றைக்கு மரிய மதலேனாவை குணப்படுத்திய ஆண்டவர் நம்மையும் குணப்படுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவரே, இங்கே கூடி வந்திருக்கிற என்னுடைய மக்களுக்கு நலமளியும், நல்ல சுகமளியும். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பாவ கரையெல்லாம் அழிந்து போக வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களோடு இணைந்து வேண்டுகிற ஜெபமாக இருக்கிறது. பாருங்கள், எல்லா விதமான கஷ்டங்கள், வேதனைகள் மக்களை விட்டு ஒழிய வேண்டும். எல்லாருக்கும் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற மாதிரி எல்லாருக்கும் மனசுல காயம் இல்லாமல் இல்லை, வேதனைகள் இல்லாமல் இல்லை. ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரணக்களமாக எவ்வளோ பேர் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நலம் பெற வேண்டும். ஆண்டவரை பாருங்கள், இந்த பெண்ணுக்கு மீண்டும் மதிப்பளித்தார், வாழ்வு கொடுத்தார். அவருக்கும் அருகதை உண்டு என்று எண்பித்தார். உலகம் ஒரு மனிதனுடைய கடந்த காலத்தை பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு நீ எப்படி மாற முடியும் என்று பார்க்கிறார். பிரியமான மக்களே, நீங்களா நினச்சிக்கிங்க, ஐயோ நான் பெரிய பாவின்னு நினைக்கலாம் சில பேர். ஐயோ என்னால் ஒன்றுமே முடியாது, எதிர்காலமே இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீ எப்படி உருவாக முடியும் என்று இன்றைக்கு பார்க்கிறார். உன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கலங்காதே. நீ வளர முடியும், வாழ முடியும், வாழ்வு தர முடியும். உன்னை வைத்து நான் சாதிப்பேன். பாருங்கள், அந்த ஆண்டவருடைய மனநிலை நம்ம கூட சில நேரத்தில் சில பேர் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான். இந்த மனுஷன் நம்பி நான் எங்கே
வீணா கெட்டு போன இவ கூட எப்படி குடும்பம் நடத்துறது? கடந்த காலம் உங்களை அச்சுறுத்தலாம், மனசை அழுத்தலாம், நோகடிக்கலாம். இன்னைக்கு சாமி சொல்றார், நான் அன்றைக்கு மரிய மதலை நாளுக்கு வாழ்வு கொடுத்தேன், ஒரு எதிர்காலம் உண்டு என்று காட்டினேன். நீயும் உன்னை சார்ந்தவர்கள் மீது மனம் ஒடிந்து விடாதே, நம்பிக்கை கொடு, அன்பு காட்டு, குணப்படுத்து, புது வாழ்வு அவர்களுக்கு கொடு. நீங்கள் அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்று பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் நினைவுபடுத்துவதாகவும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அன்னைக்கு குணமான பேய் நீங்க பெற்ற நலமான அந்த மரிய மதலையனாளுடைய பதில் என்ன? நாம் வாசிக்கிறோம், அருமையாக இருக்கிறது. தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தார். ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தார், நன்றி காட்டினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எவ்வளோ பேரு, முக்கியமாக வயதான பெற்றோர்கள் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய படிக்க வச்ச, டெய்லி ப்ரீகேஜியிலேருந்து எல்கேஜியிலேருந்து ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுறது, திருப்பி கூட்டு வர்றது, கஷ்டப்பட்டு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், அழகான வீடு கட்டி கொடுத்தேன். பாரு, இப்போ என்னை வாழவே கூடாதுன்னு சொல்லி என்னை எங்கேயோ போய் அநாதை இல்லத்தில் போடுறான், பிச்சை எடுக்க வைக்கிறான் என் மகன். பாருங்க, நன்றி இல்லை. பிரியமான பக்தர்களே, எல்லாரும் நன்றியோடு இருங்கள். வயதான பெற்றோருக்கு, உங்களை உருவாக்கிய அண்ணனுக்கு, அக்காவுக்கு மறந்து விடாதீர்கள். மரிய மதலேனா நம்முடைய பாதுகாவலி, நன்றி மறக்கவே கிடையாது. பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி மறக்கவே இல்லை. தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து, தன்னுடைய நேரம், தன்னுடைய திறமைகள், தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, குப்பை, என்னை யாரும் மதிக்கலை, கண்டுக்கலை, இப்படி கிடந்தேன். என் பேயெல்லாம் நீக்கி, என் துன்பத்தை எல்லாம் நீக்கி, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி, ஆண்டவரே இப்படி செய்தீரே, ஆண்டவரே என் உயிரை நான் கொடுப்பேன், என் திறமைகளை கொடுப்பேன், என் பொருட்களை கொடுப்பேன். நான் சிங்கப்பூரில் பாயாலேபார் என்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தஞ்சன்கட்டான் ரோட்டில் அவர் லேடி குயின் ஆஃப் பீஸ், அமைதியின் அரசி, நம்முடைய அன்பு தாய் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே ஒரு 10-15 முறைக்கு மேலே நான் போயிருப்பேன். அங்கே என்னுடைய நண்பர் ஃபாதர் திமோத்தி இருக்கிறார். எனக்கு ஒன்று மனசை தொட்டுது. என்னன்னா, வார நாட்களில் கூட திருப்பலி முடிந்து ஒரு 6:30 மணிக்கு திருப்பலி, 7 மணிக்கு முடிஞ்சிடும், 7:15 முடிஞ்சிடும். 7:15 ஒரு 9:15 வரைக்கும் திருப்பலிக்கு வர பல பேர் வார நாட்களில் கூட அந்த கோயிலை சுத்தம் செய்வது, ஜோடனை செய்வது, எல்லாவற்றையும் அழகாக வைத்திருப்பது, எல்லாம் வசதி படைத்தவர்கள்தான். இருந்தாலும் 2 மணி நேரம் அப்படி வேலை செய்வதை கண்டு நான் சிலிர்த்து போயிருக்கிறேன். ஆண்டவருக்காக தங்களுடைய திறமைகளை எல்லாம் கொடுப்பது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக நீங்கள் செய்கின்ற சேவை, நீங்கள் சிந்துகின்ற வியர்வை நிச்சயமாக ஆண்டவரால் மறக்கப்படவே மறக்கப்படாது. நல்லது செய்யுங்கள், ஆண்டவருக்கு செய்யுங்கள், ஏழை எளியோருக்கு செய்யுங்கள், வேதனையில் வாடுபவர்களுக்கு செய்யுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், தொடர்ந்து பார்க்குறோம். இந்த மரிய மதலேனா நல்லா தொடங்குறது மட்டும் இல்லை, நல்லா முடிக்குது. இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அழைப்பு வாழ்க்கையிலும் சரி, அருள் பணியாளர் வாழ்க்கையிலும் சரி, தொடக்கத்தில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் ஆனால் தெரியும், எப்படி சண்டை தான் எப்போ பார்த்தாலும், எந்த தியாகமும் இல்லை, எப்போ பார்த்தாலும் எரிச்சல். அப்புறம் எல்லாம் சலித்து போய் விடுகிறார்கள்.
நன்றாக தொடங்கினால் போதாது, நன்றாக முடிக்க வேண்டும். 25 வருஷம் ஆயிடுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, 30 வருஷம் ஆயிடுச்சு. ஏங்க நீங்கள் என்ன உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணதை பற்றி சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு? உன் கணவரை நீ திருமணம் செய்து கொண்டதை பற்றி சந்தோஷப்படுறீங்களான்னு கேட்டேன். ஐயோ, யார் யாரோ வந்தாங்க என்ன பொண்ணு பார்க்க, இவனை போய் கட்டிக்கிட்டனே. சில பேர் புலம்புறாங்க தானே. சில பேர் 25 வருஷம் ஆயிட்டும் புலம்புறாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இந்த பொண்ணையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா வெரி குட்மா, நல்ல சர்டிஃபிகேட். இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலோ இவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகின்ற விதத்தில் நீ வாழ வேண்டும். உடைய பிள்ளைகள், உடைய பெற்றோர், உடைய உடன்பிறப்புகள், உடைய கணவர், மனைவி எல்லாம் நீ ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்தால் அதுதான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு, சீடத்துவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த அம்மா பாருங்க, கடைசி வரை ஆண்டவருக்கு நன்றி கூறிக்கொண்டே, ஆண்டவருடைய வேலையை செய்து கொண்டே, உடன் இருந்து கொண்டே, ஆறுதல் அளித்து கொண்டே இருக்கிறாராம். பாருங்கள், எல்லா நற்செய்தியும் சொல்லுது. எல்லாரும் சீடர்கள்லாம் ஓடிடுறாங்க, நல்லா சாப்பிட்டாங்க ஆண்டவர் கூட, எல்லா போதனையும் கேட்டாங்க, புதுமைகளையெல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. பாருங்க, யோவான் மட்டும்தான் அங்கே பக்கத்தில் வந்தார், மற்றவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த அம்மா பாருங்க, துணிச்சலோடு ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறார். பாருங்க, வேதனையில் வாடுகின்றவர்கள் நமக்கு தொந்தரவு என்று நினைத்து கொண்டு ஓடிவிடாதீர்கள். அதிகமாக செய்ய முடியாது, உடன் இருங்கள். எவ்வளோ பெற்றோர் தனிமையால் வாடுகிறார்கள். பெற்றோர் மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் தனிமையால் வாடுகிறார்கள். யாரும் என்னை வந்து பார்க்கலையே அப்படின்னு ஏங்குறாங்க. மரியமகளே, நான் திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வந்து தேற்றவில்லை என்றால், ஆறுதல் அளிக்கவில்லை என்றால் இந்த அம்மாவிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ளும்? எல்லாம் ஓடிட்டாங்க. இந்த அம்மா நிற்குது. எல்லா நற்செய்தியும் சொல்லியிருக்கு. மத்தேயு நற்செய்தி பாருங்க, 27ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் இந்த மரியமகளேன்னா அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, துன்புறுவோரோடு உடன் இருக்க, என்னுடைய பிரசன்னத்தால் ஆறுதல் அளிக்க, என்னால் அதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். நம்பிக்கை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன பையன் ரொம்ப ஜுரமாக இருந்தது. நான் போனேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, பாரு இப்போ இவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படியே உடம்பு கொதிச்சது, இப்போ சரியாயிடுச்சு ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய பிரசன்னமே அவனுக்கு நலம் அளித்தது என்று சொன்னார்கள். காரைக்காலில் நான் ஒரு தடவை போயிருக்கும்போது பாருங்கள், உங்களுடைய பிரசன்னம் ஆறுதல் அளிக்க வேண்டும், நலம் அளிக்க வேண்டும், நம்பிக்கையூட்ட வேண்டும். நான் இருக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிற பிரசன்னமாக இருக்க வேண்டும். இதுதான் அன்றைக்கு மரிய மதலேனா. பிறகு பாருங்க, ஆண்டவருக்கு அடக்க சடங்கு இந்த அம்மா கூட இருந்தார்கள், உதவி செய்தார்கள். அது மட்டுமல்ல, அடக்கம் முடிந்த பிறகு மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 61வது வசனம், என்னை விட்டு மறையிறதே கிடையாது இந்த மரியமகளே என்ன பொறுத்தவரை. என்னன்னா, அடக்கம் முடிஞ்ச பிறகு எல்லாம் போயிட்டவங்க தானே, ஒரு கை மண்ணள்ளி போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருவாங்க. கல்லறைக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து இருந்துச்சா இந்த அம்மா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை தேடி வந்ததை பற்றி. கல்லறைக்கு முன் உட்கார்ந்து ஆண்டவரை அன்பு செய்கின்ற அந்த மரிய மதலேனாளை நினைத்து பாருங்கள். உயிரற்ற ஆண்டவர் முன் உட்கார்ந்திருந்த மரிய மதலேனாவை நினைத்து பாருங்கள். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் எல்லாரும்
உங்கள் பங்கு ஆலயத்தில் புனிதமிகு நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார், உயிர் உள்ளவர் இருக்கிறார். அன்றைக்கு கல்லறை முன் உட்கார்ந்திருந்த அந்த மரிய மதலேனாவை பின்பற்றி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருங்கள். வாழ்க்கை சிறக்கும். எந்த சத்தமும் வேணாம், உட்கார்ந்துருங்க, அன்பை காட்டுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உருமாற்றுவார். ஆண்டவர் சக்தி கொடுப்பார். புனித அன்னை தெரசாவை பார்த்து கேட்டாங்க, அம்மா எப்படிம்மா உனக்கு இவ்வளவு சக்தி, இவ்வளவு நோயாளிகளுக்கு உதவி செய்கிற, இவ்வளவு கஷ்டம், தோலெல்லாம் சுருங்கி போச்சு, இன்னும் ஷைனிங்காக இருக்குமா உங்கள் ஃபேஸு, எப்படிம்மா? எல்லாம் அந்த நற்கருணை ஆண்டவர் தான், எல்லாம் அந்த நற்கருணை ஆண்டவர் தான். பாருங்கள் பிரியமானவர்களை, சக்தி கிடைக்கும், வல்லமை கிடைக்கும். மரிய மதலேனாவை நினைத்து பார்ப்பா. பிறகுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதி, அருமையான பகுதி. பல முறை இதை பற்றி பேசியிருக்கிறேன், நான் சோர்ந்து போவதே இல்லை. பாருங்கள், இந்த அம்மா நடந்ததெல்லாம் பார்த்துச்சு. சிலுவையில் ஈட்டியால் குத்துனாங்க. நம்ம வாசிக்கிறோம் சக்கரியாவில் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஊடுருவ குத்தியவரை நோக்குவர், குத்தியவங்களே நோக்குவாங்களா? இரக்க குணம் பொங்குமா? இறை வேண்டல் செய்வார்களாம், அப்படி மக்கள் மாறுவார்களாம். ஊடுருவ குத்தியவரை இவர்களும் நோக்கினார்கள். அதில் தொடர்ந்து எழுதியிருக்கு, ஒரு தாய் தன்னுடைய ஒரே பிள்ளையை பறி கொடுத்தது போல புலம்புவார்கள், தலைச்சன் பிள்ளையை இழந்தது போல புலம்புவார்களாம். பாருங்கள், இப்படி தானே மரிய மதலேனா இதெல்லாம் பார்க்கும்போது புலம்பி இருக்கும். ஐயோ, எனக்கு வாழ்வு கொடுத்தவரை இப்படி செய்கிறார்களேன்னு. அடுத்த நாள் சனிக்கிழமை வீட்டுக்கு வந்துடுச்சு, வேற வழி இல்லாமல். சாப்பிட்டு இருக்குமா? நிச்சயமாக சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. தூங்கி இருக்குமா? தூங்கியே இருக்க மாட்டாங்க. என்ன செய்து ப்ரிப்பேர் பண்ணுது, தயார் பண்ணுது வாசனை திரவியங்களை. இறந்த ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தயார் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, சாப்பிடாம தூங்காம. அன்பு. பிரியமான மக்களே, உங்கள் இதயம் எல்லாம் இன்றைக்கு அன்பால் நிறைய வேண்டும். ஆண்டவர் பால் அன்பால் நிறைய வேண்டாம். உங்கள் குடும்பத்தார் மீது அன்பால் நிறைய வேண்டாம். தூங்காதமல் விழித்திருந்த, ஆண்டவருக்காக வேதனைப்பட்ட, எப்போது கல்லறைக்கு போகலாம் என்று காத்திருந்த, இருளிலேயே விடியற் காலையிலேயே போன அந்த மரிய மதலேனா இருள். அந்த ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் திருத்தலத்திலே கூடியிருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இருள், சோகம், வேதனை, கண்ணீர். ஆண்டவரே, அந்த மரிய மதலேனாவை போல நாங்களும் உம்மை தேட வேண்டும் ஆண்டவரே. தேடி வருகிறோம் ஆண்டவரே. வந்தவுடனே பாருங்க, போகும்போதே பேசிக்கிறாங்க. மற்ற நற்செய்தியில் சொல்லி இருக்கு, ஐயோ பெரிய பாறாங்கல்ல வச்சு மூடி இருக்காங்களே, யார் நமக்கு அதை திறந்து விடுவார்கள்? போய் பார்த்தா திறந்து இருக்கு. உடனே ஒன்றும் சரியாக கூட பார்க்கல, ஒரே ஓட்டமாக ஓடி ராயப்பர் பேதுருவிடமாம் அன்பு செய்த சீடர் யோவானிடமும் செய்தியை சொல்லுது. உடனே என்ன ஞாபகம், அவர் உயிர்ப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்திருந்தால் வாசனை திரவியம் தேவையில்லை, எதிர்பார்க்கலை. அதனால் ஒரே நினைப்பு, உடனே திருடிட்டு போயிட்டாங்க, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போய் சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஓடி வராங்க, வந்து கல்லறையை பார்க்குறாங்க. இந்த அம்மா ஏதோ முக்கியமானவங்ககிட்ட சொல்லிட்டோம், பெரியவங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம் தானே. மனசு கேட்கல, திருப்பி இன்னும் ஒரு தடவை கல்லறைக்கு வருது. பிரியமானவர்களே, மனம் ஒடிந்து விடாதீர்கள், பொறுமையாயிருங்கள். எத்தனையோ தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளை திருந்துவான் என்று பொறுமையாக இருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன்.
உங்கள் பிள்ளை நல்லா படிக்கும் என்று பொறுமையாக இருப்பீர்கள் என்று தெரியும். இந்த அம்மா வரலன்னா ஆண்டவரை கண்டிருக்க முடியாது. வந்துட்டு இப்போ தான் கல்லறைக்குள்ளே பார்க்குது, சமனஸ் இருக்கிறாங்க, சமனஸ் கேட்குது, ஏமா அழுகிறன்னு சொல்லி. எவ்வளோ பாசம் பாருங்க. பிறகு ஆண்டவரே கேட்குறார், ஆண்டவன்னு தெரியல. உடனே நீ எடுத்துகிட்டு போயிருந்தா சொல்லு அவருடைய உடலை. தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு கேட்குறது அந்த அம்மா. நான் தூங்கிப்போம், என்ன சக்தி இருக்கும்? தூங்கலை, சாப்பிடல, தனி ஆள், எப்படி தூக்கிட்டு போக முடியும்? எல்லாம் அன்பு தான். சக்தியே இல்லாமல் பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகின்ற பெற்றோரை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பு இருக்கிறது. என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், கூலி வேலை செய்கிறேன், உருவாக்குறேன், என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் என்றெல்லாம் நினைக்கிற பெற்றோரை பார். நான் எடுத்துட்டு போகிறேன். உடனே மரியே ஒரே ஒரு வார்த்தை, ஏற்கனவே திரும்பி இருந்தார், உடம்பு தான் திரும்பி இருந்தது, இப்போதான் கண் திறந்தது, இதயம் திறந்தது. ஐயோ, ஆண்டவருடைய கைகளில் இருந்த தழும்பு தெரிஞ்சது போல இருக்கு, காலில் இருந்த ஆணிகளுடைய காயம் தெரிஞ்சது போல இருக்கு. ராபோனி, போதகரே, ஆண்டவரே, என்னுடைய மக்கள் எல்லாரும் உம்மை இன்றைக்கு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தங்கள் இதயத்தை உமக்காக திறக்க வேண்டும் ஆண்டவரே. இதுதான் எங்களுடைய ஆசை. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் வந்தாய், என்னை அடையாளம் கண்டுகொண்டாய், என் குரலை கேட்டாய், நல்லது, இப்போது நான் உன்னை அனுப்ப போகிறேன். என் தந்தை, உங்களுக்கும் தந்தை, என்னுடைய உண்மையான தந்தை, உங்களுக்கு சுவிகார பிள்ளையாக உங்களை பெற்றதால் உங்களுக்கும் தந்தை. முதன்முறையாக ஆண்டவர் நம் எல்லாரையும் சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நற்செய்தியில் முதலாக we are his brothers and sisters. உயிர்த்த ஆண்டவரின் சகோதர சகோதரிகள். பிரியமானவர்களே, அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டு நாம் பின்பற்ற வேண்டும். போய் சொல், என்னுடைய செய்தியை போய் சொல், போய் வாழ்ந்து காட்டு, போய் நல்லது செய். இந்த அம்மா போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். மதியம்பட்டி மரிய மலை நாளின் பாசமான பக்தர்களே, இங்கிருந்து நீங்கள் போக வேண்டும். ஆண்டவரை கண்டேன், ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவருக்காக வாழ்வேன். பாருங்கள், இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் கேட்டோம், கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை உந்தி தள்ளுகிறது. போங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாமி பார்த்துக்குவார், செய்ய முடியும், வல்லமை உண்டு, சக்தி உண்டு உங்களுக்கு. போங்க, நீங்க நல்லது செய்ய முடியும். கிறிஸ்துவின் பேரன்பே நம்மை உந்தி தள்ளுகிறது. பாருங்க, நம்முடைய மேனாள் ஆயர் வெண்மணி செல்வநாதர், அவர் புதுவை கடலூருக்கு மாத்தலாகி வந்து எனக்கு குரு பட்டம் கொடுத்தவர். அவருடைய ஆயர் பணி விருது வாக்கு இதுதான், கிறிஸ்துவின் பேரன்பே நம்மை உந்தி தள்ளுகிறது. அதனால்தான் ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, வேதனை, இவ்வளோ சாதனை, எல்லாம் ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்பினால் நான் உந்தி தள்ளப்படுகிறேன். ஆண்டவருக்காக பாடுகிறேன், ஆண்டவருக்காக வாசகம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக கோயிலிலே வேலை செய்கிறேன், ஆண்டவருக்காக என் குடும்பத்தை பராமரிக்கிறேன். கிறிஸ்துவின் பேரன்பே நம்மை உந்தி தள்ளுகிறது. இனிமேல் நாங்கள் மனிதர் பார்ப்பது போல பார்க்க மாட்டோம். பவுல் சொல்றார், நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதர் கடந்த காலத்தை பார்க்கிறார்கள், நீ கெட்டுவிட்டாய் என்று பார்க்கிறார்கள். கடவுள் பார்ப்பது நீ வித்தியாசமாக முடியும், புனிதராக முடியும், நீ ஹீரோவாக முடியும்,
என்று கடவுள் பார்க்கிறார். பாருங்க, மனிதர் பார்ப்பது போல நாங்கள் பார்க்க மாட்டோம். இனிமேல் நாங்கள் புது படைப்பு. ஆண்டவரை கண்டால் நீங்களும் நானும் புது படைப்பு. We will be new creation, my dear brothers and sisters. நாம் புது படைப்பாக மாற வேண்டும். புனித மரிய மதலேனாவே, எங்களுக்கும் நலமளியும், நாங்களும் நன்றி கூறி வாழச் செய்யும். நாங்களும் எங்கள் மூச்செல்லாம், எங்கள் வாழ்வெல்லாம் நன்றியோடு கடவுளுக்காக, குடும்பத்துக்காக வாழச் செய்யும். நாங்களும் கடைசி வரை ஆண்டவர் இயேசுவை பின்பற்றச் செய்யும். நாங்களும் துன்பத்தினூடே, மற்றவருடைய துன்பத்தினூடே உடனிருக்கச் செய்யும். நாங்களும் அக்கறையோடு அன்புக்குரியவர்களை தேடி போகச் செய்யும். நாங்களும் விடாமுயற்சியோடு அன்பு காட்டச் செய்யும். நாங்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அடையாளம் கண்டுகொள்ளச் செய்யும். நாங்களும் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்ளச் செய்யும். நாங்களும் ஆண்டவரை கண்டோம், ஆண்டவரோடு இருந்தோம், இருக்கிறோம் என்று எங்கள் வார்த்தையால், வாழ்க்கையால் அறிவிக்கச் செய்யும். இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். என் பாசமான மக்களே, பாசமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பு நம்மை உந்தி தள்ளட்டும். புது படைப்பாக மாறுவோம். ஆண்டவருக்காக வாழுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித மரிய மதலேனாள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.